ஹே கைஸ், இட்ஸ் மண்டே. இன்றைக்கி தீஷுவோட லஞ்ச் பாக்ஸில் வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு தயிர் சாதம். இன்றைக்கி மண்டேங்கிறதுனால எப்போவுமே மோஸ்ட்லி தயிர் சாதமும் தரேன். அதுக்கப்புறமே இந்த ரெசிபி வந்துட்டு தீக்ஷு குட்டி தான் கொடுத்தான். பொட்டேட்டோவை வந்துட்டு பாயில் பண்ணிவிட்டு அது அப்படியே அகெயின் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேக் பண்ணோம். ஸோ கொஞ்சம் மிடில் மட்டும் சாஃப்டாக வந்திருக்கு. பட் அதர்வைஸ் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து நான் பீஸா சீசனிங், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர், ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு இது மட்டும் போட்டு நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். சம்ஹவ் இந்த சைடு எல்லாமே வந்துட்டு கிறிஸ்பாக இருக்குது. பட் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. பட் ஸ்டில் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸாக வந்துட்டு பாயில்டு பீனட்ஸ் தான் தரேன். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஓகே, ஃப்ரீயாக அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கணும்னு விட்டுட்டேன். தென் ஃப்ரூட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ட்ராபெரி கட்லாம் பண்ணல. சரி, அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குமேனு அதை அப்படியே வந்துட்டு வச்சுருக்கேன். நட்ஸ்க்கு வந்துட்டு கிரேப்ஸ். ஸோ இதுதான் மண்டேவோட லஞ்ச் பாக்ஸ். இட்ஸ் டியூஸ்டே. ஸோ இன்றைக்கி தீக்ஷுவோட லஞ்ச் பாக்ஸில் ஆஃப்டர்நூனுக்கு லெமன் ரைஸு, அதில் கொஞ்சமாக கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கேன். தயிர், புதினா லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு. பட் ஹானஸ்ட்லி எந்த டிஃப்ரென்ஸும் தெரில. நார்மலாக வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மேபி நான் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணதுனாலவோ இன்னும் தெரிலங்க. ப்ரோட்டீனுக்கு எக்கு கொடுத்துட்டேன். ஃப்ரூட் வந்துட்டு மேங்கோ தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதாங்க டியூஸ்டேவோட லஞ்ச் பாக்ஸ். இட்ஸ் வெட்னஸ்டே. ஸோ இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் எழுந்தேன். அதனால் லேட்டாக தான் ஸ்கூலுக்கே நான் லஞ்ச் பாக்ஸை அனுப்புகிறேன். ஏன்னா லாஸ்ட் 2 டேஸாக வந்து நல்ல ஒர்க் இருந்தது. ஒரு 2 பெரிய கேக் ஆர்டர் இருந்தது. அதோட வீடியோ நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதனால் தயிர் சாதமே போதும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஃப்ரூட்ஸ் மட்டும் கேட்டுருந்தான். ஃப்ரூட்ஸும் ஆம்லேட்டும் மட்டும் கொடு மம்மி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போனான். ஸோ இது இனிமேல் தான் நான் வந்துட்டு கொடுத்து விடணும். ஸோ ஃப்ரூட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா மேங்கோ அண்ட் ஸ்ட்ராபெரி அண்ட் பாதாம் அது மட்டும்தான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி தீக்ஷுவோட லஞ்ச் பாக்ஸு. இட்ஸ் தேர்ஸ்டே. இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு மட்டன் குழம்பு தான். மட்டன் குழம்பு பண்ணிவிட்டு ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடியாப்பம். இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டு வராங்க, அதனால் கொஞ்சம் காலையில் சீக்கிரம் பண்ணிடலாம். சரி, குழந்தைக்கு கொடுத்து விடலான்னு ரெடி பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் ஆம்லேட். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் நான் கொடுத்துருக்கேன். நேற்றுக்கு என்ன பண்ணேன்னா சிப்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நாளைக்கு May 1. ஸோ நாளைக்கு ஸ்கூல் லீவு. ஸோ அதோட நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ கைஸ்.